நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த வீடியோவில் பேக்கிங் சோடாவும் லெமனையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பலூனை பலூன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேக்கிங் சோடாவும் லெமனையும் வச்சு ஒரு பலூனில் ஏர் ஃபில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மாட்டம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் அந்த மாட்டம் ஒரு நைஃப், ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க கைஸ். இந்த லெமனை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. எனக்கே 2 தடவை கிழிச்சிக்கிடுச்சு கையில். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாட்டம் ஒரு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டப்பாவில் தான் கொட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அவ்வளோலாம் எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த மாட்டம் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. வெறும் 2 ரூபா தான் வரும் கடையில். அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எடுத்த பேக்கிங் சோடாவை அதில் ஒரு 2 ஸ்பூன் கொட்டிக்கோங்க. 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வேணால் கொட்டிக்கலாம். நான் இப்போ கொட்டிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த மாட்டம் 1 ஸ்பூன் நான் கொட்டிக்கிறேன் பேக்கிங் சோடாவை. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெமன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இந்த மாட்டம் கண்ணாடி பாட்டில் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்குவீஸ்ன்னு சொல்கிற பாருங்க. அதை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு விடுங்க. இது ஆனால் விதை இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல. நீங்கள் நல்லா இது லெமன் அந்த லெமன் வாட்டர் மட்டும் உள்ளுக்குள்ளே இது போடுங்க. நீங்கள் வாட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நம்ம அந்த பேக்கிங் சோடா வச்சுருந்தோம்னா அந்த பலூன் அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. அது மேலே அப்படி லைட்டாக அப்படி விட்டுக்கோங்க. அப்படி மேலே அப்போ தான் அந்த பேக்கிங் சோடாலாம் உள்ளுக்குள்ளே போகும். ஏதாச்சும் இங்கே பாருங்கள், உடனே அப்படியே இது பலூன் ஊதிக்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ஃபேக்குன்னு யாரும் நினச்சிடாதீங்க. உண்மையிலே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளுக்குள்ளே கேஸ் கூட இருக்குது. கீழே உள்ளது வந்து நான் பிளாக் பெயிண்ட் தெரியாமல் ஊற்றிட்டேன், அதனால் அப்படி இருக்குது. ஓகே கேஸ், இங்கே பாருங்கள், அதுலேருந்து வெளியில் அந்த வெள்ளை கலரில் கேஸ் வருது. அதுக்குள்ளாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவாகவே கேஸ் ஃபில் ஆகிடுது. ஓகே கேஸ், இங்கே பாருங்கள், நான் அந்த கேஸ் கூட ஒழுங்காக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நுரையாக இருக்குது. இந்த நுரை தான் கேஸாக ஃபில் ஆகி அந்த பலூனுக்குள்ளே போகுது கைஸ். ஓகே, எனக்கு வந்து நான் கொஞ்சோண்டு லெமனும் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணனால தான் இவ்வளோ பெருசாக வருது. சரி, நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க கைஸ். இதான் அடுத்த சீனு. இப்போ இதை பாருங்கள், இது வேறு மாட்டம் இருக்கும். ரெண்டுமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். இதில் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் குட்டி பாட்டில் எடுத்துக்கோங்க கைஸ். அதான் கொஞ்சம் கேஸ் சீக்கிரமாக ஃபில் ஆகுது. இது வந்து மேலே போகிறதுக்குள்ளாட்டி பாதி கேஸ் கீழே முடிஞ்சது. அதனால பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஃபில் ஆகுதுன்னு. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஒழுங்காக பண்ணால் உங்களுக்கு சூப்பராக வரும். இது வந்து பறக்குமான்னு கேட்டால் நான் பறக்க வச்சு பார்த்தேன், அவ்வளோவா பறக்கலை. நீங்கள் பறந்துச்சுன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக வருது. நீங்கள் எடுக்கும்போது குட்டி பால் எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் பால் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பால் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும், ஏன்னா அதான் கொஞ்சம் குட்டையாக இருக்குது. கொஞ்சம் கண்ணாடி பாட்டில்னால ஒல்லியாக வேறு அதனால ஒழுங்காகவே வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, பெருசாக தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் அதை கழட்டிக்கிறேன். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், இது நீங்கள் பண்ணும்போது நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோ. அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இன்னோட பெருசாக வரல, நீங்கள் குட்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ நான் அதை கழட்டிக்கிறேன். ஓகேஸ், இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கண்ணாடி கிளாரடி நான் கழட்டி வச்சுருக்கேன். இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற புதுசாக இருந்தால் கீழே உள்ள ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நான் நசுதீன் பை கிராண்ட் மாஸ்டர். இன்னொரு வீடியோ வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.